ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், ஸோ இவங்களுக்கு வீட்டு வேலையை சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து, புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மொதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய மீன்லாம் வந்து செதில்லாம் வந்து மேலே தெரிக்கும். அந்தமாதிரி தெரிக்காமல் இருக்கிறதுக்கும், ஸோ அழகாக கத்தியே இல்லாமல் அழகாக எப்படி இந்த செதில்லாம் எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள். இப்போ சைட்லலாம் வந்து இப்போ மீன்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா, கத்திரிக்கோல் வச்சு நல்லா ஓரப்பகுதியில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தமாரி ஒரு கொட்டாங்குச்சியாக க்ளீன் பண்ணி வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த பெரிய பெரிய செதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திகளில் சரியாக வராது. அதே சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணாலுமே வந்து கையில் குத்திக்கும். அதே மாதிரி மேலே எல்லாமே தெரித்து அதாவது அந்த கிச்சனை ஃபுல்லாகவே தெரித்து இந்தமாதிரி விழுந்துடும். ஸோ இந்தமாதிரி கொட்டாங்குச்சியில் நீங்கள் இந்த செதில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா, அந்த செதில் வந்து டக்குன்னு வரது மட்டும் இல்லாமல் அந்த செதிலெல்லாம் வந்து அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளேயே வந்து அழகாக கலெக்ட் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்கிறனால அதே சமயத்தில் எல்லாமே அதுக்குள்ளே போய் விழுந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த மீன் பார்த்திங்கன்னா செதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்லாம் அழகாக நீங்கள் இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சு நீங்கள் அந்த அழகாக இந்த செதிலை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே வந்து மீனெல்லாம் வந்து நீங்கள் மேலே செதிலெலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கழுகுற மெத்தட் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த மீனோட இந்த குடல் பகுதியிலையுமே வந்து அழகாக இந்த கொட்டாங்குச்சி அடித்து இந்த மாதிரி பண்ணி லைட்டாக, அதாவது இந்த மீனில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டு நீங்கள் அலசினீங்களா சுத்தமாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து நம்ம கொட்டாங்குச்சி வச்சு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா மீனை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள குடல் பகுதி தலைப்பகுதியில் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 2-3 முறை கழுகிக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கட் பண்ணதுக்கப்புறம் வந்து கழுகணும் அப்படின்னா அதோடைய வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அழுக்கெல்லாம் ஒட்டி இருக்கும்ல, அது எல்லாமே எல்லா மீன்லேயுமே போயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 முறை நான் அலசினதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியாக மீனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சமாக கல் உப்பும் அதுக்கப்புறம் வந்து லெமனோட தோல், வீட்டில் நீங்கள் லெமன்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் வந்து தோலை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் மீன் கழுகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுகுனீங்க அப்படின்னா மீன் நல்லா சுத்தமாக வந்து க்ளீனாகி வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, மீன்லாம் வந்து நீண்ட நாட்கள் வரணுன்றதுக்காக மருந்தெல்லாம் வந்து தெளித்து தான் வரும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எந்த ஒரு நான்வெஜ்ஜுடைய கவுச்சி ஸ்மெல்லு ரொம்பவும் அடிக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து அர்ஜென்ட் சமயத்தில் வந்து பசங்களாம் கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வைக்கும்போது ஒரு சிலது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலாக வச்சா சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு போடக்கூடிய ஹேர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ஹேர் பேண்ட் எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சா கீழே தான் விழுகும் தண்ணி பாட்டிலு. அதுக்கு பதில் நம்ம சேஃப்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேணும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல இருக்கும், அசையும் அசையாது. நீங்கள் தலையில் போடக்கூடிய ஹேர் பேண்ட் இருந்தால் எடுத்துங்க, இல்லை இந்த மாதிரி ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஒரு சுற்றி இருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து இந்த சின்ன சேஃப்டி பின் இருக்கும்ல, அது போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பேக்கில் வந்து நீங்கள் இந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அந்த ரப்பரை அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலில் நீங்கள் தலைப்பகுதியில் அப்படியே மாட்டி விட்டுட்டிங்கனாவே போதும். ஸ்லிப்பாக ஒரு இடத்துலையே இருக்கும், அசையும் அசைவாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே அசைவும் அசையாது சுத்தமாக. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பெரிய வாட்டர் பாட்டிலு கட்டைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அந்த வாட்டர் பாட்டில் அந்த கட்டைப்பையில் வந்து இதேமாதிரி மெத்தடில் நீங்கள் அழகாக பண்ணலாம். வாட்டர் பாட்டில் கீழேயும் விழுகாது. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம வெளியெல்லாம் போகும்போது பசங்க சம்டைம் வந்து ஜூஸ் கேட்பாங்க, இல்லை நம்மளே இளநீர் குடிப்போம். அந்த மாதிரி டைமில் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சில்வர் ஸ்ட்ரா இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து அழகாக பேக்கில் ஹேண்ட் பேக்கில் வந்து நம்ம நார்மலாக ஒரு சில முக்கியமான திங்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். அதே மாதிரி இதுவுமே வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம சம்டைம் எங்கேயாவது போய் ஜூஸ் குடித்தாலுமே வந்து இது ஸ்டாக்கு பதில் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஹெட்செட்லாம் வந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி சமயத்தில் ஒன்று சிக்காயிரும். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு அழகாக ஒரு பின்னு குத்தி வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா வேணும் போது அழகாக நம்மளுக்கு எடுத்துக்கலாம், சிக்குமே விழுகாது. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்மளுக்காகட்டும் அர்ஜென்ட் சமயங்களில் வெளியே போகிறோம் அப்படின்னா வளையல் வந்து போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி வளையல் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து டக்குன்னு போயிடும், டைட்டாகவும் இருக்காது.
இப்போ பாருங்கள், என்னோட பாப்பாவோட கையில் வந்து வளையல் நான் போட்டு காட்டுறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. நம்மலாம் ஒரு சில டைமில் போடுறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டுப்போம். வந்து சின்ன பிள்ளைங்கன்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தால் எடுத்துங்க. இந்த கவரை வந்து இப்போ இந்த கையில் வந்து ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த வளையல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து சூப்பராக வந்து உள்ளே போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இன்னொரு மெத்தடுமே நான் சொல்கிறேன். சப்போஸ் கவர்லாம் இல்லை அப்படின்னா கையில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடிய அந்த பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வளையல போட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு ஸ்மூத்தாக போயிடும். நம்ம வீட்டில் ஒரு சில மோதிரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் போடுறோம் அப்படின்னா உள்ளுக்கு போகவே போகாது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எந்த விரலில் வந்து மோதிரம் போடுறோமோ அதே விரலில் வந்து இப்போ பாருங்கள், இந்த மோதிரத்தை போட்டு காட்டுறேன் எவ்வளோ டைட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ இந்த மோதிரம் வந்து அழகாக உள்ளே போகிறதுக்காக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுட்ரை வந்து விரலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மோதிரத்தை தள்ளி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து உள்ளே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் நம்ம போடணும்னு நினைக்கும்போது சட்டுன்னு நம்மளால் போட முடியாது. அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜூஸ்லாம் வாங்கினோன்னா இந்த ஜூஸ் பேக்கெட்டை தூக்கி போடாமல் அழகாக வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படின்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து ஒரு சில பொருள் வந்து கூலிங்காக வைக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ இதை வந்து நம்ம ஐஸ் கட்டி மாரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க எங்கன்னா கீழே விழுந்துட்டாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கை வீங்கியிருந்தாலும் சரி, அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து இதை வந்து ஒத்தரை கொடுக்கறதுக்கு வந்து ஐஸ் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஐஸ் பேக் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், மிக்ஸி ஜாரை சூப்பராக வந்து நம்ம சுலபமாக க்ளீன் பண்ணுற மெத்தடாக சொல்ல போகிறோம். அதே சமயத்தில் நம்ம மிக்ஸி ஜாரோட பிளேடுமே வந்து நல்லா ஷார்ப்னஸ் ஆகிறதுக்கு அந்த டிப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் போட்டுக்குங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரில் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், பல்ஸ் மூலியம் நார்மல் மூலியம் ஒரு 2 செகண்ட் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அழகாக வந்து நம்மளுக்கு பிளேடு ஷார்ப்பாகவும் இருக்கும். அந்த ஜாருமே வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம கடைகளில் அதிக விலை கொடுத்து க்ளீனிங் பர்பஸுக்குன்னு எந்த ஒரு சொல்யூஷனும் வாங்காமல் நம்ம வீட்டிலையே சுலபமாக வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி அழகாக கையே வலிக்காமல், அதுவும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரஷ் இல்லாமல் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அழகாக பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா நம்ம தேவைப்படும் போது அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இது பெரிய லெமன்ன்றனால நான் 1 எடுத்திருக்கேன். சின்ன லெமனாக தான் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது கொஞ்சம் பெருசாக போடக்கூடாது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது பாருங்கள், கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் வீட்லேயே ஒரு செம்மையான, அதுவும் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வந்து ஒரு சில க்ளீனிங் பர்பஸுக்கு சொல்யூஷன் வாங்கினாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி போல் பல ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும். ஸோ இப்போ இது கூடவே வந்து நான் வந்து லெமன் தோலை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம்ல, அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர், அதாவது துணி துவைப்போம்ல அந்த பவுடரும் சேர்த்து இந்த மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், என்னோடய பாத்ரூம் டைல்ஸில் அங்கங்கே உப்பு கரை படிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை எல்லா இடத்துலையுமே வந்து ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். சரிங்களா? உடனே வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. மினிமம் வந்து 10 நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அழகாக நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம்ல அந்த டேபு, அந்த இடமே சரி, கிச்சன் சிங்க்குமே சரி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேப் இங்கெல்லாம் வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.